ஏதோ உடனடியாக அறிவித்து இந்த நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும் அல்லது சிஐடியு செங்கோடி இயக்கத்துக்கு ஒரு பேர் வரணும் அப்படிலாம் இல்லை. பல வாய்ப்புகள், பல முறை யோசித்து யோசித்து தான் 2ஆம் தேதி வேற வழியே இல்லாம வேலை நிறுத்தத்தை நம்ம அறிவிச்சோம். வேலை நிறுத்தத்தை அறிவிச்சாச்சு. அதன் பிறகாவது நிர்வாகம் கூப்பிட்டு பேசணுமா வேண்டாமா? பேசல. ஆனா அதற்கு மாறாக கங்கை கொண்டான் காவல் நிலையத்தில் இங்கிருக்கின்ற தொழிலாளிகள் சில பேர் பைப் லைனை உடைச்சிட்டாங்க, அல்லது அங்க இருக்கிற சிப்காட்ல சிவலபேரியில் இருக்கிற அந்த பம்பை உடைச்சிட்டாங்க, தீப்பிடிக்க காயெல்லாம் தீப்பிடிக்க உதவியா இருந்தாங்க, வேலைக்கு வருவர்களை தடுத்தார்கள் என்று கங்கை கொண்டான் காவல் நிலையத்தில் ஒரு புகார் போயிருக்கு. சட்டப்படியாக கொடுக்கப்பட்ட இந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் அவரவர் வீடுகளில் இருக்கிறாங்க. வேலைக்கு போற தொழிலாளிகள் தொடர்பு கொள்ளும் போது வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம், நீங்க அமைதியா வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா வேண்டுமென்றே காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு தொடுத்து வழக்கு பதிவதற்காக புகார் செய்து அதன் மீது வழக்கு தொடுத்து பணிய வைக்கலான்னு நிர்வாகம் ஒரு தவறான கணக்கை போட்டிருக்காங்க. இதுக்கு யார் காரணம்னா இங்க இருக்கிற திட்ட அலுவலர் காரணம் இல்ல. ஏற்கனவே பல ஆண்டு காலமாக திட்ட அலுவலராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிய திரு சுந்தர் சிங் அவருடைய அறிவுரையின் பேரில் இப்படி ஒரு புகாரை கொடுங்க, புகாரை கொடுத்தா காவல்துறை விசாரிக்கும், வழக்கு போடும், தொழிலாளி எல்லாம் நம்மகிட்ட சரண்டர் அடைஞ்சிருவாங்க, பேசிக்கலான்னு ஒரு தவறான ஒரு ஆலோசனையின் பேரில் ஒரு வழக்கு. இந்த சுந்தர் சிங் யார்? இந்த சிப்காட் அலுவலகத்துக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆபீசர். அவருக்கும் இந்த அலுவலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இங்க இருக்கிற பெட்ரோல் வண்டி, அதற்கான ஃபியூல் பெட்ரோல் கொடுக்கிறது சிப்காட். அவரை வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த சுந்தர் சிங்குக்கு கார் அனுப்புறாங்க அலுவலகத்துக்கு வர்றதுக்கு. அவர் 1 மணி நேரம் ஏசி ரூம்ல உட்காருவாரு. அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அடுத்த கட்டமா என்ன செய்யறதுன்னு முடிவு எடுப்பாங்க. அவர் சர்ச்சுக்கு போறதுக்கு பெட்ரோல் வண்டி, அரசாங்க பணம் எப்படிலாம் பயன்படுத்து பாருங்க. ஆலோசனையின் பேர்ல கடைசியா என்ன நடந்தது? கடந்த 4-5 நாட்களாக சிப்காட் வளாகத்தில் இருக்கிற 126 கம்பெனி, இந்த கம்பெனிகளுக்கு தண்ணீர் சப்ளை பண்ண முடியாம திணறிக் கொண்டிருக்கின்றது சிப்காட் நிர்வாகம். 10 ஆண்டு காலமாக இரவு பகல் பாராது இந்த சிப்காட் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு இந்த பராமரிப்பு பணிகள், இங்க இருக்கின்ற பெட்ரோல் உள்ளிட்ட எல்லா பணிகளையும் மேற்கொண்டிருந்த ஊழியர்களை விட்டுட்டு எங்கெங்கோ எந்தெந்த அனுபவம் இல்லாத ஊழியர்களை வைத்து வேலை பார்த்து அதன் காரணமாக ஏற்பட்ட பழுதுகளுக்கு இவர் தான் காரணம்னா, இப்ப வந்தபொழுது இன்ஸ்பெக்டர் கூட என்கிட்ட சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும் பொழுது வழக்கு இருக்கு. நான் சொன்னேன் அவங்ககிட்ட கூட, தாராளமாக வழக்கை நீங்கள் முறைப்படி யாரை விசாரிக்க வேண்டுமோ சம்மன் அனுப்பி விசாரியுங்கள். அவர் தவறு செய்துவிட்டா அவர் மீது நடவடிக்கை எடுக்கும், அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா இது பொய் புகார் அப்படின்னு நிறுவனமானால் யாரு வழக்கு புகார் கொடுத்தாரோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சிஐடி ஸ்டாண்ட். சிஐடி தொழிற்சங்கம் ஏதோ நாளாந்திர தொழிற்சங்கம் இல்ல, இந்திய நாடு முழுவதும் 62 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு தொழிற்சங்கம். மத்திய மாநிலங்கள் அரசுகளை எதிர்த்து பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்துகின்ற தொழிற்சங்கம். தவறான பாதையில் தொழிலாளிகள் போவதற்கு எப்போதுமே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஏதாவது தொழிலாளி சங்கத்தின் பேச்சை கேட்காம தவறான பாதைக்கு போயிருந்தாருன்னா அதில் சங்கமும் தலையிடாது. ஆனா இந்த மிரட்டல் உருட்டுங்கிறது காவல்துறை மூலம் வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்வதற்கு சிஐடி தயாராக இருக்கின்றது. நம்மளும் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். அந்த பெட்டிஷன் மேல சிஎஸ்ஆர் போடணும். அவங்க பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க, சிஎஸ்ஆர் போடுங்க, தேவைப்பட்ட எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கை நீதிமன்றத்தில் சந்திக்கலாம். ஆனா முறைப்படியான கொடுத்த அந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ்ல இந்த நிர்வாகம் காது கொடுத்து கேட்காம இருமாப்போட இருக்கணும்னா வேற வழியே இல்ல, வேலை நிறுத்தம் தொடரத்தான் செய்யும். ஏதோ இது 44 ஊழியர்கள், அதனால இவங்க எத்தனை நாள் நடத்திடுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, சிஐடியுடைய இணைக்கப்பட்ட சங்கங்கள் ஏராளமா இருக்கு.
அனைத்து தொழிற்சங்கங்களையும் அனைத்து தொழிலாளர்களையும் திரட்டி மிகப்பெரிய வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கும். எனவே இந்த போராட்டத்தின் வாயிலாக சிப்காட் நிர்வாகத்துக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்களும் மோதுவதற்கான நேரம் இல்லை. இது தொழிலாளிகளின் மிக நியாயமான கோரிக்கை. என்ன கேட்கிறோம்? குறைந்தபட்சம் ஒரு சம்பள உயர்வு, ஆண்டுக்கு ஒரு தடவை சம்பள உயர்வு கொடுக்கணுமா வேண்டாமா? அவர்களுக்கான இஎஸ்ஐயை உறுதிப்படுத்தணுமா வேண்டாமா? அடையாள அட்டையை கொடுக்கணுமா வேண்டாமா? யார்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு தெரியணுமா வேண்டாமா? அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணுமா வேண்டாமா? இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையில நீங்க கேட்டா ஒரு பதில் வருது, 36 மாவட்டத்துக்கும் ஒரே சம்பளம். நீங்க இங்க மட்டும் கேட்டா எப்படி அமல்த்த முடியும்? நான் கேட்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் 9க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அமைப்புகளை துவங்கி இருக்கிறோம். விரைவில் அது மாநிலம் தழுவிய இயக்கமாக மாறும். அது ஒரு பக்கம். ஏன் இந்த கோரிக்கைகளை நியாயம் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற சிப்காட் வளாக ஊழியர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச சம்பள உரிமை அறிவிங்க. எத்தனையோ போராட்டங்கள் இன்றைய தினம் தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அவசியம் கருதி உடனடியாக எங்களது கோரிக்கைகள் மீது தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேச வேண்டும். இல்லையே பழி வாங்குகிறோம், மிரட்டுறோம் அப்படின்னு சொன்னா உங்க மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஆட்கள் சிஐடியினுடைய இயக்கம் அல்ல. இதை எதிர்த்து வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் வரும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிப்காட் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய இந்த கால வரையறையற்ற போராட்டத்திற்கு சிஐடியு காரணம் அல்ல, அரசாங்க தரப்பும் இதை எடுத்திருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தரப்பும் இவங்க 2 பேரும் மாறி மாறி நான் பொறுப்பல்ல நீ பொறுப்பல்ல என்று தட்டி கழிக்கும் இந்த போக்கு. குறைந்தபட்ச ஊதியம் 26,000 வழங்க வேண்டும், அவங்களுக்கான ஐடி கார்டு வழங்க வேண்டும், விடுமுறைகள் கண்டிப்பாக வழங்க வேண்டும், அரசு விடுமுறை நாட்களில் வேலை பார்த்தால் அதற்கான சம்பளம் வழங்க வேண்டும். இன்னும் பல கோரிக்கைகளை இணைத்து தான் இந்த போராட்டம் என்பது, காலவரையற்ற போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசாங்கம் தொழிலாளர் துறையும் அதை தட்டி கழித்து போகும் போக்கு என்பது மிக கண்டனத்துக்குரியது. தமிழக முதலமைச்சர் தொடர்ச்சியாக சிப்காட் வளாகத்தில் ஒவ்வொரு நிறுவனத்தையும் தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் தொடங்கி வைக்கக்கூடிய முதலமைச்சர் அடுத்த கட்டமாக அதற்கான சம்பளம், அவர்களுக்கான பயன்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறை அமைச்சரோடு இருந்து பேசி அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்த தரப்பு, அரசு தரப்பு, சிப்காட் நிர்வாகம், கான்ட்ராக்ட் 3 பேரும் உட்கார்ந்து பேசி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி இந்த நேரத்தை கேட்டுக்கிறோம். பொதுச் செயலாளர், நெல்லை மாவட்ட பொதுத் தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் ஈஸ்வரன்.